ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ இன்ஃபினிட்டி. கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம் எழுத தேவையில்லைங்க, இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இந்த ஜாபுக்கான சேலரி வந்து 15,900லிருந்து 50,400 வரைக்கும் தராங்க. அடுத்தது ஏஜ் லிமிட் பார்க்கலாம். பொது பிரிவுக்கு 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கணும். அடுத்தது ஆதி திராவிடர், பழங்குடியினர், ஆதரவற்ற விதவை, இவங்களுக்கெல்லாம் 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கணும். ஒருவேளை மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஏஜ் லிமிட்லேருந்து 10 இயர்ஸ் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பொது பிரிவில் இருக்கிற முன்னாள் இராணுவ வீரராக இருந்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கணும். பொது பிரிவு இல்லாமல் பிசிஎம்இ, எஸ்சி கேட்டகரியில் முன்னாள் இராணுவ வீரராக இருந்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 55 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு மொத்த வேக்கன்சி வந்து 1483 வேக்கன்சி இருக்குங்க. அடுத்தது கல்வி தகுதி பார்க்கலாம். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் 8th வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப் அப்ளை பண்ணணுன்னா எம்பிசி, பிசிஎம் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு 100 ரூபா ஆகுங்க. ஆதி திராவிடர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு 50 ரூபா ஆகுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி நவம்பர் 9. அப்ளை பண்ணுறவங்களோட கல்வி தகுதி சான்று, முன்னுரிமை சான்று, அப்புறம் ஜாதி சான்று இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கணும். எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும்னு கீழே இருக்கிற இந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கூகுள் சர்ச்சில் போய் www.tnrd அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி வெப்சைட் காமிக்கும். அது கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புன்னு இருக்கா, அது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன், இருந்தாலும் இது ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. மறுபடியும் பேக் வந்தீங்கன்னா இதில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் காமிக்கும். இதில் கடைசியில் பாருங்கள், மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கா, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் காமிக்கும். இதில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரே ஒரு ஜாபுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எந்த மாவட்டம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜாபை நாமளே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.